2 ஸ்பூன் போதும் உங்க பிரச்சனைகளை கட்டுப்படுத்த. லயன் டேட் சிரப், தினமும் 2 ஸ்பூன் லயன் டேட் சிரப். லயன் டேட் சிரப். ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? வணக்கம். செய்தி சுருக்கம். அதிபராக பதவியேற்றார் ட்ரம்ப். அமெரிக்காவில் வருது அதிரடி. 40 ஆண்டுக்கு பின் விழாவில் ட்விஸ்ட். அமெரிக்காவின் 47வது அதிபராக குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார். அவருக்கு இப்போது 78 வயதாகிறது. அமெரிக்காவில் நவம்பர் 5ஆம் தேதி நடந்த அதிபர் தேர்தலில் குடியரசுக் கட்சியின் டொனால்டு ட்ரம்ப் வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஜனநாயக கட்சியின் அதிபர் வேட்பாளரும் இந்திய வம்சாவளியைச் சேர்ந்தவருமான கமலா ஹாரிஸை அவர் தோற்கடித்தார். இந்நிலையில் தலைநகர் வாஷிங்டனில் அமெரிக்க பார்லிமெண்ட் செயல்படும் கேபிட்டல் கட்டடத்தில் நேற்று பதவியேற்பு விழா நடந்தது. அமெரிக்காவில் இப்போது கடுங்குளிர் நிலவுவதால் 40 ஆண்டுகளுக்கு பின் முதல் முறையாக பதவியேற்பு விழா பார்லிமெண்ட் உள்ளே நடந்தது. வட்ட வடிவிலான மூடிய அரங்கில் அமெரிக்காவின் 47வது அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றார். அவருக்கு அமெரிக்க சுப்ரீம் கோர்ட் தலைமை நீதிபதி ராபர்ட்ஸ் ஜூனியர் பதவி பிரமாணம் செய்து வைத்தார். Donald John Trump do solemnly swear. I, Donald John Trump, do solemnly swear that I will faithfully execute the office of President of the United States. The office of President of the United States. முன்னதாக ட்ரம்ப் கட்சியைச் சேர்ந்த ஜிடி வான்ஸ் துணை அதிபராக பதவியேற்றார். இந்த விழாவில் அதிபராக இருந்த ஜோ பைடன், துணை அதிபராக இருந்த கமலா ஹாரிஸ், உலக பணக்காரர்கள் எலான் மஸ்க், ஜெப் பெசோஸ், மார்க் ஜூக்பர்பர்க், கூகுள் தலைமை செயல் அதிகாரி சுந்தர் பிச்சை, தொழிலதிபர் முகேஷ் அம்பானி, அவரது மனைவி நீட்டா அம்பானி, இத்தாலி பிரதமர் ஜார்ஜியா மெலானி உள்ளிட்டோர் பங்கேற்றனர். நம் நாட்டின் சார்பில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் பங்கேற்றார். மோடி எழுதிய வாழ்த்து கடிதத்தையும் ட்ரம்பிடம் ஜெய்சங்கர் வழங்கினார். அதிரடியான அறிவிப்புகளுக்கு பெயர் பெற்ற டொனால்டு ட்ரம்ப் மீண்டும் அதிபராக பொறுப்பேற்றிருப்பது உலகத்தையே உற்று பார்க்க வைத்துள்ளது. அமெரிக்காவுக்கு உள்ளேயும் உலக அரசியலிலும் அவரது செயல்பாடு எப்படி இருக்கப் போகிறது என்று உலக தலைவர்கள் கவனித்து வருகின்றனர். ட்ரம்புக்கு மோடியுடன் நல்ல நட்பு இருக்கிறது. ஏற்கனவே அவர் அதிபராக இருந்தபோது 2020 பிப்ரவரி மாதம் இந்தியா வந்தார். அகமதாபாத் நரேந்திர மோடி கிரிக்கெட் மைதானத்தில் நடந்த நமஸ்தே ட்ரம்ப் நிகழ்ச்சியில் மோடியுடன் பங்கேற்றார். பல்லாயிரக்கணக்கான மக்கள் திரண்டு வந்து ட்ரம்புக்கு கொடுத்த ஆதரவை இப்போது வரை அவர் பெருமையாக பேசுவது உண்டு. இதற்கிடையே அதிபராக பதவியேற்ற ட்ரம்புக்கு வாழ்த்து தெரிவித்து மோடி அறிக்கை வெளியிட்டார். அமெரிக்கா மற்றும் இந்தியா ஆகிய இரு நாடுகளுக்கும் பயனளிக்கும் வகையிலும் உலகுக்கு சிறந்த எதிர்காலத்தை வடிவமைக்கவும் ட்ரம்புடன் மீண்டும் இணைந்து பணியாற்றுவதை எதிர்நோக்கியிருக்கிறேன் என்று மோடி கூறியுள்ளார். பீகார் போயும் கவர்னர் எதிர்ப்பு பேச்சு. மாநாட்டிலிருந்து அப்பாவு வெளிநடப்பு. இந்திய அரசியல் சாசனத்தின் 75வது ஆண்டு நிறைவை முன்னிட்டு அகில இந்திய சட்டசபை சபாநாயகர்களின் 85வது மாநாடு பீகார் தலைநகர் பாட்னாவில் 2 நாள் நடக்கிறது. இதில் அனைத்து மாநில சட்டசபை மற்றும் யூனியன் பிரதேச சட்டசபை சபாநாயகர்கள், துணை சபாநாயகர்கள் பங்கேற்றனர். இம்மாநாட்டில் தமிழகம் சார்பில் சபாநாயகர் அப்பாவு, துணை சபாநாயகர் பிச்சாண்டி ஆகியோர் பங்கேற்றனர். மாநாட்டை லோக்சபா சபாநாயகர் ஓம் பிர்லா துவக்கி வைத்தார். மாநாட்டில் தமிழக சட்டசபை சபாநாயகர் அப்பாவு பேசும்போது தமிழக கவர்னர் ரவி குறித்து விமர்சித்துள்ளார். அரசியலமைப்புக்கு எதிராக கவர்னர் ரவி செயல்படுகிறார். அரசியலமைப்பு சட்டத்தில் வரையறுக்கப்படாத பல விஷயங்களில் கவர்னர் தலையிடுகிறார். அரசியல் சாசன விதிகளை தமிழக கவர்னர் கேலிக்கூத்தாக்கி வருகிறார். கவர்னரின் தலையீடு கவலையளிப்பதாக உள்ளது என அப்பாவு பேசியிருந்தார். கவர்னர் ரவி பற்றிய பேச்சுக்கு ராஜ்யசபா துணைத் தலைவர் ஹரிவன்ஷ் நாராயணன் ஆட்சேபனை தெரிவித்தார். அப்பாவு பேசியது அவை குறிப்புகளில் இடம்பெறாது என தெரிவித்தார். தனக்கு பேச எதிர்ப்பு கிளம்பியதால் மாநாட்டிலிருந்து சபாநாயகர் அப்பாவு பாதியிலேயே வெளிநடப்பு செய்தார். 22% ஈரப்பதத்துடன் நெல் கொள்முதல். அமைச்சர் சக்கரபாணி கடிதம். மத்திய அரசின் பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் விவசாயிகளிடமிருந்து தமிழக நுகர்பொருள் வாணிப கழகம் நெல் கொள்முதல் செய்கிறது.
இந்த நெல் அரிசியாக மாற்றப்பட்டு ரேஷன் கடைகள் வாயிலாக கார்டுதாரர்களுக்கு விநியோகம் செய்யப்படுகிறது. அதன்படி 17% வரை ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய மத்திய அரசு அனுமதி அளித்துள்ளது. தமிழகத்தில் நெல் அறுவடைக்கு தயாராக இருந்த நிலையில் டெல்டா மாவட்டங்கள், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் கடந்த சனிக்கிழமை திடீரென கனமழை பெய்தது. இதனால் நெற்பயிர்கள் மழையில் நனைந்துள்ளன. வரும் நாட்களில் கொள்முதல் செய்யப்படும் நெல்லில் அதிக ஈரப்பதம் இருக்கும். எனவே நுகர்பொருள் வாணிபக் கழகம் சார்பில் விவசாயிகளிடமிருந்து 22% வரை ஈரப்பதமுள்ள நெல்லை கொள்முதல் செய்ய அனுமதிக்குமாறு மத்திய அரசுக்கு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி கடிதம் எழுதியுள்ளார். இடி சம்மனுக்கு எதிரான வழக்கு ரத்து செய்ய கோர்ட் மறுப்பு. தமிழக அமைச்சர் துரைமுருகனின் மகனும் வேலூர் திமுக எம்பியுமான கதிர் ஆனந்த் நடத்தி வரும் கிங்ஸ்டன் பொறியியல் கல்லூரி உள்ளிட்ட இடங்களில் அமலாக்கத்துறையினர் ஜனவரி 3 திடீர் சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் பென்ட்ரைவ் உள்ளிட்ட மின்னணு சாதனங்களை அமலாக்கத்துறை அதிகாரிகள் பறிமுதல் செய்தனர். பொறியியல் கல்லூரியில் இருந்த சர்வர் ரூமுக்கு சீல் வைத்தனர். மேலும் ஜனவரி 22 கதிர் ஆனந்த் நேரில் ஆஜராகுமாறு சம்மன் அனுப்பினர். அமலாக்கத்துறை அனுப்பிய மனுவுக்கு கதிர் ஆனந்த் சுப்ரீம் கோர்ட்டில் ரிட் மனு தாக்கல் செய்தார். இந்த மனு நீதிபதிகள் அபய் எஸ் ஓஹா மற்றும் உஜேல் புயான் ஆகியோர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது கதிர் ஆனந்த் தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் அமலாக்கத்துறை அனுப்பிய சம்மனை ரத்து செய்ய வேண்டும் என வாதாடினார். இதை ஏற்க மறுத்த நீதிபதிகள் மனுதாரர் சம்பந்தப்பட்ட ஹைகோர்ட்டை அணுகி நிவாரணம் கோரலாம் என அறிவுறுத்தி வழக்கை முடித்து வைத்தனர். தமிழகத்தில் கொட்டப்படும் கேரள கழிவுகள் என்ன நடவடிக்கை எடுத்தீர்கள்? கேரளாவிலிருந்து ஆபத்தான மருத்துவக் கழிவுகள் நெல்லை மாவட்டம் கோடகநல்லூர், பழவூர் கிராமங்களில் கொட்டப்படுவது குறித்து நாளிதழ்களில் செய்தி வெளியானது. இதுகுறித்து தாமாக முன்வந்து வழக்கு பதிந்து தீர்ப்பாயம் விசாரித்து வருகிறது. இந்த வழக்கு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் நெல்லை மாவட்டத்தின் 2 கிராமங்களில் 6 இடங்களில் கொட்டப்பட்ட அனைத்து கழிவுகளும் அப்புறப்படுத்தப்பட்டுவிட்டன என்றார். தமிழக அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்டதால் ஏற்பட்ட சுற்றுச்சூழல் பாதிப்புக்கு இழப்பீடு பெற்றுத்தர வேண்டும். இழப்பீட்டை வசூல் செய்வதற்கு கேரள அரசு எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் நோட்டீஸ் மட்டுமே அனுப்பி வருகிறது என்றார். அதைத் தொடர்ந்து தீர்ப்பாய நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா, நிபுணர் குழு உறுப்பினர் சத்யகோபால் ஆகியோர் பிறப்பித்த உத்தரவு. மருத்துவக் கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் தொடர்பாக புற்றுநோய் மருத்துவமனை, தனியார் ரெசார்ட் மீது நடவடிக்கை எடுத்துள்ள கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் கழிவுகளை சேகரிக்கும் ஒப்பந்த நிறுவனம் மீது நடவடிக்கை எடுக்காதது ஏன்? கேரளாவிலிருந்து தமிழகத்தில் கழிவுகள் கொட்டப்படும் விவகாரத்தில் இது 3வது வழக்கு. இது தொடர்பாக மத்திய மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது? கழிவுகளை கொட்டிய நிறுவனங்களிடமிருந்து சுற்றுச்சூழல் இழப்பீடு பெற கேரள மாசு கட்டுப்பாட்டு வாரியம் என்ன நடவடிக்கை எடுத்துள்ளது என்பது குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும். அடுத்த விசாரணை வரும் மார்ச் 24 நடக்கும் என உத்தரவிட்டுள்ளது. குழந்தைகளை பாதிக்கும் நிமோனியா, அலட்சியம் வேண்டாம், டாக்டர்கள் அட்வைஸ். மழைக்காலம் முடிந்து குளிர்காலம் துவங்கியுள்ள நிலையில் நிமோனியா வகை தொற்றால் குழந்தைகள் அதிக அளவில் சுவாச பிரச்சினையால் பாதிக்கப்பட்டு வருவதாக டாக்டர்கள் தெரிவிக்கின்றனர். இதனால் சென்னை, செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், திருவள்ளூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் உள்ள பல குழந்தைகள் தினமும் சிகிச்சைக்கு வருவதாக டாக்டர்கள் கூறுகின்றனர். நிமோனியா பாக்டீரியா, வைரஸ் மற்றும் பூஞ்சை தொற்றுகளால் நுரையீரல் திசுக்களில் ஏற்படும் தொற்று மழைக்காலம் முடிந்து குளிர்காலங்களில் தீவிரமடைந்துள்ளது. இதில் பாக்டீரியா ஸ்ட்ரெப்டோகாக்கஸ் நிமோனியா என்ற நிமோகோக்கல் தொற்று சைனஸ், மூளைக்காய்ச்சல் போன்ற பாதிப்பை ஏற்படுத்தும். அதே நேரம் மைக்கோபிளாஸ்மா நிமோனியா பாதிப்பு காய்ச்சல், வறட்டு இருமல், சோர்வு, குளிர், வியர்வை, வாந்தி, வயிற்றுப்போக்கு, சுவாச பிரச்சினை உள்ளிட்ட பாதிப்புகளை ஏற்படுத்துகிறது. தற்போது இவ்வகை நிமோனியா தான் குழந்தைகளை அதிக அளவில் பாதித்து வருவதாக டாக்டர்கள் எச்சரிக்கின்றனர். நிமோனியா காய்ச்சலில் இதய பிரச்சினை, ஆஸ்துமா, நுரையீரல் பாதிப்பு, புகைப்பழக்கமுடையோர், கர்ப்பிணியர், நோய் எதிர்ப்பு குறைந்தவர்கள் அதிகம் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. குறிப்பாக 2 வயது குழந்தைகள் முதல் 65 வயது முதியவர்களை பாதிக்கக்கூடும். நிமோனியா காய்ச்சல் என்பது குணப்படுத்தக்கூடிய பாதிப்புதான். இதற்கு அரசு மருத்துவமனைகளில் உரிய சிகிச்சை அளிக்கப்படுகிறது. குழந்தைகள் தூங்கும்போது வறட்டு இருமலால் பாதிக்கப்பட்டால் பெற்றோர் அலட்சியப்படுத்தாமல் டாக்டரிடம் உரிய சிகிச்சை பெற வேண்டும். அலட்சியம் காட்டினால் ஆஸ்துமா பாதித்த குழந்தைகளுக்கு தீவிர பாதிப்பை ஏற்படுத்தும். இதற்கான தடுப்பு மருந்துகள் உள்ளன என டாக்டர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். கொல்கத்தா கொடூரனுக்கு இந்த தண்டனை போதாது, கோர்ட் முன்பு போராடிய ஜூனியர் மருத்துவர்கள். கொல்கத்தா ஆர்ஜிகர் அரசு மருத்துவமனையில் கடந்த ஆகஸ்ட் 9 31 வயது பெண் பயிற்சி டாக்டர் பாலியல் பலாத்காரம் செய்து கொடூரமான முறையில் கொலை செய்யப்பட்ட சம்பவம் நாட்டையே உலுக்கியது. இந்த கொடூர சம்பவத்தில் கொல்கத்தா போலீசில் தன்னார்வலராக வேலை பார்த்த சஞ்சய் ராய் என்பவன் கைது செய்யப்பட்டான். இந்த வழக்கு சிபிஐக்கு மாற்றப்பட்ட நிலையில் சஞ்சய் ராய் ஒற்றையாளாக இந்த கொடூரத்தை செய்ததை சிபிஐ உறுதி செய்தது.
சஞ்சய் ராய் மீது கொல்கத்தா சிபிஐ கோர்ட்டில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி அனிர்பன் தாஸ் சஞ்சய் ராய் குற்றவாளி என்று 2 நாள் முன்பு தீர்ப்பளித்தார். திங்களன்று தண்டனை விவரம் அறிவிக்கப்படும் என்றும் கூறியிருந்தார். அதன்படி சஞ்சய் ராய் கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டான். முன்னதாக சஞ்சய் ராய்க்கு தூக்கு தண்டனை விதிக்க வேண்டும் என்று சிபிஐ வலியுறுத்தியது. ஆனால் அவனுக்கு ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதித்து நீதிபதி அனிர்பன் தாஸ் தீர்ப்பளித்தார். ஆயுள் தண்டனையை சாகும் வரை சிறையில் கழிக்க வேண்டும் என்று உத்தரவில் குறிப்பிட்டார். பாதிக்கப்பட்ட பயிற்சி டாக்டர் குடும்பத்துக்கு மேற்கு வங்க அரசு 17 லட்சம் ரூபாய் நிவாரணம் கொடுக்க வேண்டும் என்றும் நீதிபதி கூறினார். ஆனால் இந்த நிவாரணத்தை பெண் டாக்டர் குடும்பம் நிராகரித்து விட்டது. தீர்ப்பை கேட்டு நாங்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளோம் என படுகொலை செய்யப்பட்ட பெண் மருத்துவரின் தாயார் கூறினார். இது அரிதிலும் அரிதான வழக்கு அல்லவா? பணியில் இருந்த மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்து கொலை செய்யப்பட்டார். நாங்கள் திகைத்து போயுள்ளோம். இந்த குற்றத்துக்கு பின்னால் ஒரு பெரிய சதி இருந்தது என்றார். ஹைகோர்ட்டில் மேல்முறையீடு செய்து நீதிக்கான போராட்டத்தை தொடருவோம் என்று இறந்த பெண் மருத்துவரின் தந்தை கூறினார். இந்த சம்பவத்தில் மற்ற அனைத்து குற்றவாளிகளும் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு தண்டிக்கப்படும் வரை ஓய மாட்டோம் என்றார். சஞ்சய் ராய்க்கு கொல்கத்தா சிறப்பு கோர்ட் வழங்கிய ஆயுள் தண்டனை தீர்ப்பு பல்வேறு தரப்பிலும் அதிருப்தியை ஏற்படுத்தி இருக்கிறது. தீர்ப்பு வழங்கிய கோர்ட்டுக்கு வெளியே ஜூனியர் மருத்துவர்கள் போராட்டம் நடத்தினர். குற்றவாளிக்கு கடுமையான முன்மாதிரியான தண்டனை கிடைக்க வேண்டும். இந்த தண்டனை போதாது, இன்னும் கடுமையான தண்டனை கோரி ஹைகோர்ட்டுகளுக்கு செல்வோம் என்றும் கூறினர். கொல்கத்தா கோர்ட் வழங்கிய தீர்ப்பு அதிர்ச்சி அளிப்பதாக மேற்குவங்க முதல்வர் மம்தா பானர்ஜியும் அதிருப்தி தெரிவித்துள்ளார். இது மரண தண்டனை அளிக்கும் அளவு கொடூரமான குற்றம் என்பதை நான் உறுதியாக உணர்கிறேன். குற்றவாளிக்கு தூக்கு தண்டனை வழங்க கோரி ஹைகோர்ட்டில் வழக்கு தொடருவோம் என்றும் கூறியுள்ளார். பதவியேற்ற மறுகணமே சரவெடி, அலறவிட்ட ட்ரம்ப் அறிவிப்புகள். முதல் தடை எதற்கு தெரியுமா? குடியரசுக் கட்சியைச் சேர்ந்த டொனால்டு ட்ரம்ப் தனது 78 வயதில் அமெரிக்காவின் 47வது அதிபராக நேற்று பதவியேற்றார். மேடையில் அதிரடியாக உரையாற்றினார். பல உத்தரவாதங்களை கொடுத்தார். அதிபர் ட்ரம்ப் வெளியிட்ட உத்தரவாதங்களின் முக்கிய அம்சங்கள்: அமெரிக்காவின் பொற்காலம் துவங்கிவிட்டது. இன்று முதல் நம் நாடு மீண்டும் செழித்து உலகம் முழுவதும் மதிக்கப்படும். அமெரிக்காவை மீண்டும் ஒரு சிறந்த நாடாக உருவாக்கவே துப்பாக்கிச் சூட்டிலிருந்து கடவுளால் காப்பாற்றப்பட்டேன். அமெரிக்கா மெக்சிகோ எல்லையில் அவசர நிலை பிரகடனம் செய்யப்படும். சட்டவிரோத அகதிகளின் ஊடுருவல் தடுத்து நிறுத்தப்படும். அமெரிக்காவில் ஆண் பெண் என்ற 2 பாலினங்களுக்கு மட்டுமே இனி அங்கீகாரம். பனாமா கால்வாயில் அமெரிக்க கப்பல்களுக்கு அதிக வரி விதிக்கப்படுகிறது. இதனால் அந்த கால்வாய் அமெரிக்காவோடு மீண்டும் இணைக்கப்படும். அதை சீனா நிர்வகிக்க தேவையில்லை. மின் வாகனம் கட்டாயம் என்ற உத்தரவு வாபஸ். விரும்பிய வாகனங்களை பயன்படுத்தலாம். இஸ்ரேல் ஹமாஸ் போர் நிறுத்தம் உறுதி செய்யப்படும். துப்பாக்கி கலாச்சாரத்திற்கு முடிவு கட்டப்படும். செவ்வாய் கிரகத்தில் அமெரிக்கா கொடி பறக்கும். மெக்சிகோ வளைகுடா இனி அமெரிக்கா வளைகுடா என்று அழைக்கப்படும். அமெரிக்க குடிமக்களை வளப்படுத்த வெளிநாடுகளுக்கு வரி விதிக்கப்படும். அமெரிக்காவில் பேச்சுரிமைக்கான கட்டுப்பாடுகள் நீக்கப்படுகின்றன. சட்டத்துக்கு கட்டுப்படாத குற்றவாளிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும். வளர்ந்து வரும் நாடாகவே அமெரிக்காவை கருதுகிறோம். எல்லைகளை விரிவாக்குவோம். ஜோ பைடன் அரசின் தவறான நிர்வாகத்தால் எரிசக்தி விலை கடுமையாக உயர்ந்தது. எனவே எரிசக்தி அவசர நிலை அறிவிக்கப்படுகிறது. இயற்கை பேரிடர்களை தடுப்பதிலும் எல்லை பாதுகாப்பு பிரச்சினைகளை தீர்ப்பதிலும் ஜோ பைடன் அரசு தோல்வியடைந்துவிட்டது. கொரோனா தடுப்பூசி போட மறுத்ததற்காக ராணுவத்திலிருந்து வெளியேற்றப்பட்ட வீரர்களை ஊதியத்துடன் மீண்டும் பணியில் அமர்த்துவேன். இப்படி தடாலடியான பல அறிவிப்புகளை ட்ரம்ப் வெளியிட்டார். முதல் நாள் வெள்ளை மாளிகைக்கு சென்றதும் மெக்சிகோ அமெரிக்க எல்லையில் அவசர நிலை பிரகடனத்துக்கான கோப்பில் கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் தெற்கு எல்லையில் மெக்சிகோ நாடு உள்ளது. அந்த எல்லை வழியாக ஆண்டுதோறும் லட்சக்கணக்கான மக்கள் அமெரிக்காவுக்குள் அகதிகளாக ஊடுருவுகின்றனர். மெக்சிகோ நாட்டைச் சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி வேறு பல நாடுகளைச் சேர்ந்தவர்களும் அமெரிக்காவுக்குள் புகுந்து விடுகின்றனர். இதை தடுத்து நிறுத்துவேன் என்று ட்ரம்ப் தொடர்ந்து சொல்லி வருகிறார். எனவேதான் அங்கு அவசர நிலையை ஏற்படுத்த முக்கியத்துவம் கொடுத்துள்ளார். இது தவிர வேறு சில முக்கிய அறிவிப்புகளுக்கும் முதல் நாளே அவர் அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கொடுப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.